ஸோ guys, வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் பீஸ் பைரட் வாரியர் 3யோட பார்ட் 1 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, லெஜண்ட் லாகன்றிருக்கு, இதுதான் வந்துட்டு ஸ்டோரி மோட்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க உள்ளே போவோம். இது வந்துட்டு ரொம்பவே ஒரு பழைய கேம். இது ஒன் பீஸ் பைரட் வாரியர் 4 தான் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க, யாரும் 3 அவ்வளோ விளாட மாட்டாங்க. சரி புதுசாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். ராஜரோட கடையை கட்டுறாங்க. அதான் ட்ரெஷர் வந்துட்டு கடலில் இருக்குது, தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, அந்த ஷார்ட்டு முடிஞ்சிச்சு. ஏதோ கப்பலை காட்டுறானுங்க. ரெட் ஏர் பாயிண்ட்னு நினைக்கிறேன், ஷாங்ஸோட கப்பல். தோரக்காரங்க ஷாங்ஸு, சின்ன லூஃபி இருக்காரு. ஓகே, சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, என்னங்க வாய் இது? ஏங்க வாய் மட்டும் ஒரு மாதிரி பெருசாக வச்சுக்கிறானுங்க. இது வந்துட்டு லோ எண்ட் டிவைஸ்லேயே சப்போர்ட் ஆகும். நீங்கள் ஒரு லோ எண்ட் லேப்டாப் இல்லை பிசி வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட இதை விளாட முடியும் இந்த கேமை. பைரட் வாரியர் 4 மாதிரி இல்லை. தொப்பியை கூட்டுறா, அவ்வளோதான். பரவாயில்ல, ஓரளவு நல்லா இருக்கு. நான் கூட வந்துட்டு கிராஃபிக்ஸ் மட்டமாக இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, டீசெண்டாக தான் இருக்குது. பைரட் கிங் ஆனா வந்துட்டு கிரேட் பைரட் ஆகிட்டு அந்த தொப்பியை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுன்றாரு. 10 வருஷம்க்கு 10 இயர்ஸ் லேட்டர், இதுக்கடுத்து 10 வருஷம் கழிச்சு காட்டுறான்றானுங்க. என்னடா இது? ஓகேங்க, இப்போ தான் கதையே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் கிரேட் வெதர் டுடே. இதுதான் வந்துட்டு அவரோட முதல் நாள் போல பைரட்டாவ. நல்லா இருக்குங்க ஒரு மாதிரி. ஆனால் என்ன வாய் தான் வந்துட்டு ரொம்ப பெருசாக வச்சுக்கிறானுங்க. பாருங்க, வாய் மட்டும் ரொம்ப பெருசாக வச்சுக்கிறானுங்க. ரொமான்ஸ் டான். லூஃபி வந்துட்டு செயில் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்துட்டு செயில் ஆரம்பித்ததுக்கப்புறம் போட் வந்துட்டு ஒன்ச்சு தண்ணியில் மாட்டிக்கினானா, தண்ணியில் ஒரு பேரலில். அதுக்கடுத்து ஒரு பைரட் ஷிப்பில் போயிட்டு மாட்டிக்கினானா. அங்கே கோபின்ற ஒருத்தவனோட உதவி மூலமாக இது செயில் பண்ணி வந்துட்டானுங்களாம். அப்புறம் வரும்போது இது நீங்களே படிங்க, ரொம்ப பெருசாக வந்துனே இருக்குது. ஜோரோன்ற ஒரு பைரட் ஹண்டரை மீட் பண்ணியிருக்கான். ஓகே ஜோரோங்க. ஜோரோ மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸாக போட்டிருப்பாரு. அனிமேல வந்துட்டு இப்போ வந்துட்டு பச்சை கலர் ட்ரெஸ் தானே போட்டிருப்பாரு. பச்சை கலர் ட்ரெஸ்ஸும் தலையில் கட்டியிருக்கு, அந்த ஸ்கார்ஃபோ பச்சை கலரில் தான் இருக்கும். ஏன்னா அவனுங்க மஞ்சள் கலரும் பிளாக்காகவும் மாற்றி வச்சுருக்கானுங்க. இந்த காமிக் மாதிரி வர லைன்லாம் நீங்களே படிங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, நான் வந்துட்டு இது சர்வை பண்ணுவேன் என்ன நடந்தாலும் ஜோரோ சொல்கிறாரு. ஜோரோ வந்துட்டு யாரையோ காப்பாற்ற போயிட்டு மாட்டிக்கினாராம் மரைன்ஸ் கிட்ட. கேப்டன் மார்கனை வந்துட்டு கடுப்பாக்கிட்டாரான். தான் பேசுகிறாங்க, நீங்கள் வந்துட்டு அப்படியே படிங்க, நல்லா இருக்கானா. இவனுங்க வந்துட்டு அப்படியே காமிக் அந்த மாங்கா புக் ஸ்டைலில் பண்ணியிருக்கானுங்க கட்சின்லாம். ஜோரோ வந்துட்டு என் கூட சேர்க்காம விட மாட்டேன்னு லூஃபி சொல்கிறாரு. அவ்வளோதாங்க, இப்போ தான் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மரைன் கூட சண்டை போட போகிறோன்னு நினைக்கிறேன் நம்ம. ஏங்க ஜோரோ பார்க்க போகிறாரு. அப்பாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எவ்வளோ பெரிய கட்சின்ல 4 நிமிஷமாக வந்துட்டு கட்சினே வந்து நிற்குது. என்னங்க இதெல்லாம்? அதற்கு பேட்டில் ஸ்டார்ட் தான் வந்துட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வீலோடாப்பா கிராஃபிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பழைய கேம், இது ரொம்ப பழைய கேம் இது. ஆனால் இந்த கேமை வந்துட்டு யாரும் அவ்வளோ விளாண்டு போடவே இல்லை, ஏனே தெரில. ஆனால் இது ஒரு நல்ல கேம் தான் அதுவும். வந்துச்சுங்க, பரவாயில்ல, அந்தளவு மோசமாக இல்லை. காலியாகு இருங்க, நான் வந்துட்டு பட்டுன்னு இவங்கிட்ட ஓடிடுறேன்.
பாஸ் கிட்ட வந்துட்டு டேரெக்டாக போயிடலாம். ஏன்னா இவனுங்கிட்ட சண்டை போட்டு வேஸ்ட் பண்ணுறது வந்துட்டு டைம் வேஸ்ட்டு தான். இவன் ஏதோ கேட் கீப்பர் போல் அவன். எட்டு ஜோரோ எங்கே இருப்பான்? டோர் ஓப்பன் ஆகுதுங்க. டோருக்காங்க ஜோரோ தம்பி. ஓகே ஜோரோ கிட்டே போனோடனே மறுபடியும் கட்சின் லோட் ஆயிடுச்சு. இது நீங்களே படிங்க நல்லாயிருக்கும். ஸ்வாடை எடுத்துன்னு வரேன், அப்புறம் வந்துட்டு நீ என் க்ரூவில் சேருன்ட்டு ஒரு வாக்கு போடுறாரு. என்னடா இது லேக் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. பின்னாடி வந்துட்டு எடிட்டிங் ஒன்று இருக்குது, அதனால வந்துட்டு லைட்டாக இது லேக் இருக்கிற மாதிரி தெரியும். இருந்தாலும் லேக்லாம் இல்லை. நீங்கள் ஒரு லோ என் பிசி வச்சுருந்தா கூட இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பாடி கட்சின்னு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அவனுங்க வேறு வந்துனே இருக்கிறானுங்க. எத்தனை மரைன்ஸ் இருக்கானுங்கன்னே தெரில. ரெய்ட் த மரைன் ஃபோர்ட்ரஸை ரெய்ட் பண்ண சொல்கிறானுங்க. அங்கே ஏதோ டப்பா மாதிரி இருக்குது, அதை எடுப்போம் ஃபஸ்ட்டு. நாங்கள் ஹெல்மெட்டு டிஃபென்ஸ் ஏரி இருக்குது. இந்த டிஃபென்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும்? இனிமையால் நம்மளை அடிக்க முடியாதோ? கோமுனோ விப்பு. ஓகே விப்புங்க. விப்பா இல்லை கோமுனோ என்னது இது தெரிலங்க, பார்க்கல. விப்பா என்னது இது? அவ்வளோதான். கேட்லிங்கு எல்லாமே ஒரு மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. பைரட் வாரியர் 4 பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது அதுக்கு முன்னாடி வந்த கேமு. எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரில. ஜோரோவோட ஸ்வாடை போயிட்டு தேட சொன்னானுங்க. இவனுங்க வேற எக்கச்சக்கமாக இருக்கிறானுங்க. ஜோரோவோட ஸ்வாடு எங்கடா இருக்குது? இது இவனுங்களை அடிச்சிருவோம். பாஸ் பக்கத்தில் ஓப்பன் ஆயிடுச்சுங்க டோரு. ஓகே அந்த செஸ்ட்டில் தான் வந்துட்டு ஸ்வாட் இருக்குன்றானுங்க. இருங்க போயிட்டு ஸ்வாட் எடுப்போம் முதல்ல. அப்படி ஓப்பன் ஆகு. ஓகே ஸ்வாடு கச்சிச்சு. லூஃபியா சாப்பிட்டேன் ஜோரோ ஸ்வாடு. இது என்ன இது? ஸ்வாடோட கேப்புன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து 30 செகண்ட் ப்ரொடெக்ஷனு. ஓகே கொஞ்சம் காசு கொடுத்துக்கிறானுங்க. வாங்க நம்ம அப்படியே போவோம். சேஞ்ச் எக்ஸிக்யூட். ஓகே ஜோரோவை போட்டதில்ல பிளான் போட்டானுங்க. ஜோரோ கிட்ட போக சொல்கிறானுங்க. ஜோரோ வந்துட்டு சொல்கிறாரு, நான் வந்துட்டு உங்ககிட்ட அக்ரிமெண்ட்டில் தானே இருந்தேன், எதுக்கு வந்துட்டு என்ன சாவடிக்க வரீங்கன்றானு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜோரோ கிட்ட 2 நிமிஷத்துக்குள்ளே போகணுன்றாங்க. 2.50 செகண்ட்குள்ளே. எங்கே போகிறதுன்னு எனக்கு வழியே தெரில. நான் பாட்டி இஷ்டமேனிக்கு ஓடினுக்கிறேன். குறுக்கில் எவனோ வராதிங்கடா. எங்கடா போகிறது? ஏங்க வழியே தெரிலங்க. இருங்க இவனை ஃபஸ்ட்டு அடிப்போம். பாஸெல்லாம் முடிச்சு விடுவோம். ஓனோ மரைன்ஸ் ஆர் கம்மிங். நாமி பேசுகிறாங்க. இருங்க இவனுங்கெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு தள்ளுவோம். எங்கா போகணும்? மேலே மேப்பு காட்டுது, ஆனால் வழி எல்லா இடமும் மூடி இருக்கு. எப்படி நான் ஜோரோ கிட்ட போவேன்? 2 நிமிஷம் தான் காட்டுது. இவனுங்கிட்ட ஆனால் நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுக்கிறேன். இதுங்க இது உள்ளே போகணுமோ? இங்கே ஒருத்தங்கிறான் இவன் பாஸ். அடிக்கிறாங்க. ரைஃபிளுங்க, அவ்வளோதான். ரைஃபிளு நான் அப்போ வந்துட்டு தப்பாக சொல்லிட்டேன் ராக்கெட்னு. தம்பி அடிவாங்கப்பா. நாங்க அடிக்கிறான். இதோ கட்சின்னு ட்ரெஷர் ஈவெண்ட்டு. என்னது இது? எங்கள் நாமிக்கும் ட்ரெஸ்ஸு மாட்டியிருக்காங்க. நாமி வந்துட்டு இந்த ஆர்க் அப்போலாம் வந்துட்டு ஏதோ டிஷர்ட் தானே போட்டிருப்பாங்க. அவங்களுக்கும் ட்ரெஸ்ஸு மாட்டி விட்டுக்கிறானுங்க. எல்லாருக்குமே காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறாங்க. லூஃபிக்கு மட்டும் தான் ஆனால் காஸ்டியூம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணல. கிராண்ட் லைனோட மேப்பை தேடி வந்திருக்காங்களா நாமின்னு போடல, கேட்பர்க்லன்னு போட்டு வச்சுக்கிறானுங்க. எதுக்கு கொஸ்டின் மார்க் போட்டு வச்சுக்கிறானுங்கன்னு தெரில. சரி இதை நீங்கள் படிங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சா? என்னங்க இதுக்கு எது கட்சின்னு வச்சுக்கிறானுங்க? தம்பி இவனுங்க கொச்சன்னு இருக்கானுங்க. அவனுங்க இல்லைனா கூட அச்சிடலாம். இப்போ எந்த வழியில் போகிறது? ஜோரோ கிட்ட போனோம். இன்னும் 1 நிமிஷம் 25 செகண்ட் தான் இருக்குது. இந்த வழி வந்த வழி அங்கே இது. ஐயோ இந்த வழி மூடி வச்சுக்கிறானுங்க. எந்த வழியில் போனனே தெரில. இதுங்க நம்ம வந்துட்டு இவனுங்கிட்டலாம் சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இந்த பாஸுங்களை மட்டும் அடிக்கலான்னு பார்க்குறேன். தம்பிங்களா
ஒரு விப்பு போட்டு விட்டா ரைஃபிள் போட்டு விட்டா காலி ஆகிடுவானுங்க. ஓகே மச்சா, டே தம்பி அடிக்கிறான். இன்னொரு ஒரு ரைஃபிள் போட்டு விட்டா பாஸ் காலியா? அவ்வளோதான், 2 பாஸும் காலி. இவனுங்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக போவோம். இன்னும் 50 செகண்ட் தான் இருக்குது. எங்கே போனோம்? ஓகே மேப்பில் இங்கே இந்த வழியை பார்க்கவே இல்லைங்க நான். 7 செகண்ட் தான் இருக்குது. போயிடுவானா? அது உள்ள போகணும். இன்னும் 30 செகண்ட் ரீச் ஆகிடுவானான்னு தெரில. ஆகிடுவான்னு தான் நினைக்கிறேன். பாடே ஓடுறான். அவ்வளோதான், வந்துட்டனா கிட்ட வந்துட்டேன். ஏங்க 15 செகண்ட் தாங்க இருக்குது. தம்பி அவ்வளோதாங்க. எப்போ 13 செகண்டில் வந்துட்டேன். ஓகே ஜோரோ காட்டுறானுங்க. ஆக்ஸான் மார்கன், மரைன் பிரான்ச் கேப்டன். ஜோரோவை போட்டு தள்ளத்துக்காக நிற்கிறானுங்க. நாங்கள் சுட போகிறானுங்களா? இந்த பொண்ணு பேரை மறந்துட்டேன். இது வந்துட்டு தஷிகியா ஏதோ வருமே. இல்லை தஷிகி வந்துட்டு அது மறைனு. இந்த பொண்ணு செத்துரும். இந்த பொண்ணு பேர் மறந்துட்டேன். தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இங்கே நாய் மாதிரி நான் சாவக்கூடாதுன்றான் ஜோரோ. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஏன் வைக்கிறானுங்க, சுட்டானுங்க. போடு, வேற லெவலுங்க. கட்சின் அனிமேஷன்லாம் வந்துட்டு பக்காவாக பண்ணியிருக்கானுங்க. பாடி என்ன இலவடா நீன்றான். பைரட் கிங் ஆக போகிறவன் லூஃபி வந்துட்டு ரிப்ளை கொடுக்குறான். என்ன ஒரு சிரிப்புனா வந்துட்டு அவன் பல்லு தான். வாயை வந்துட்டு பயங்கரமாக வச்சுக்கிறானுங்க. எல்லாருக்குமே வாய் ஒரு மாதிரி பேசாத வச்சுக்கிறானுங்க. ஜோரோக்கெலாம் கரெக்டாக இருக்கானா? ஓகே இந்த மாதிரி வந்துட்டு என் க்ரூவில் சேர்ந்துட்டு இந்த மரைன்ஸ் அச்சின்னு இருக்குன்றான் லூஃபி. ஜோரோ என்ன சொல்கிறாரு? இங்கே நாய் மாதிரி சாவறதுக்கு நான் உன் கூடயே வந்துட்டு சேர்ந்துப்போன்னு ஜோரோ சொல்கிறாரு. அவளை தாங்க மச்சாங்க. இப்போ ஜோரோ நம்ம கூட பைரட் ஆகிட்டாரு. ஜோரோ வச்சு விளாட முடியுமா? இல்லைங்க, ஃபஸ்ட்டு இவனுங்களை போட்டு தள்ளுவோம். எங்க ஜோரோ அசிஸ்ட் தராருங்க நமக்கு. ஓ பேக்கு. ஜோரோவால் நமக்கு அசிஸ்ட் தர முடியுது. வெயிட் பண்ணுங்க. இப்போ அந்த பாக்ஸ் அழுத்துனா ஜோரோ வந்துட்டு அடிக்கிறாரு. ஏங்க மச்சாவாக இருக்கே, இதெல்லாம் நான் புதுசாக இருக்குது. பரவாயில்ல, இந்த கேம் மெக்கானிசமே ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. இந்த வீடியோவுக்கு முடிஞ்ச அளவு சப்போர்ட் கொடுங்க. பார்ட் 2 போடுறேன். ஓகே இன்னும் சேனல் லைக் பண்ணலன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க. ஏன்னா வாய்ஸ் கொடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வளன்னு பேசுகிறானுங்க. ஓகே முடிச்சாச்சு. இவனுங்க வந்துனே இருக்கிறானுங்க. நம்ம வந்துட்டு இப்போது இது வந்துச்சு கிசுனா அட்டாக்னா யூஸ் கிசுனா அட்டாக் டு டெஸ்ட்ராய் மரைன். ஓகே ரைஃபிள் போட்டால் அவனுங்க காலி ஆகிடுவானுங்க. கிசுனா அட்டாக் எப்படிங்க யூஸ் பண்ணுறது? ஓ இதுதானா? இது 2 பேரும் டீம் அப் பண்ணி அடிக்கிறது தான் கிசுனா அட்டாக் போல். தம்பி சாவுப்பா. இன்னும் வந்துனே இருக்கிறானுங்க. ஏங்க இவனுங்க என்னங்க ஸ்பான் ஆகினே இருக்கானுங்க. கிசுனா அட்டாக் வந்துட்டு பாக்ஸு ட்ரையாங்கிள். இது ஆக்ஸான் மார்கன் வந்துட்டு இங்கே இல்லைன்றான். டிஃபீட் மரைன் கமாண்டர் அண்ட் 8 மார்கன். ஓகே மரைன் கமாண்டர்ஸை போட்டு தள்ளிட்டு நம்ம இது யாராவது ஆக்ஸான் மார்கன் கிட்ட போகணுமா? இவனுங்களாம் வந்துட்டு இது சல்லி பசங்க. இவனுங்களாம் விட்டுடலாம். நம்ம டேரெக்டாக போயிட்டு அந்த மரைன் கமாண்டர் கிட்ட போவோம் ஃபஸ்ட்டு. அந்த கம்நாட்டி எங்கே இருக்கிறான்னு தெரியலையே. ஓகே இந்த வழியில் போகிறது. இந்த வழி ஓப்பனில் இருக்குது. இந்த வழியா? இல்லை இது உள்ளே எங்கேயா வழி இருக்கா? இங்கே ஒரு வழி இருக்குது. இவன் தான் மரைன் கமாண்டர்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, மரைன் கமாண்டர் இவன் தான். மரைன் கமாண்டர் காலி ஆகிட்டான். இப்போ டேரெக்டாக ஆக்ஸான் மார்கன் கிட்ட தான் போகணும். இருங்க நான் அதுக்குள்ளே இவனுங்களை டீல் பண்ணி விட்டு வரேன். ஓகேங்க மச்சாங்க. இப்போ அந்த ஆக்ஸான் மார்கன் கிட்ட தான் போகணும். அவன் எங்கே இருக்கான்னு தெரில. நான் பாட்டுன்னு சும்மா எங்கேயோ ஓடுனுக்கிறேன்.
இங்கே ஒரு மரைன் கமாண்டர் ரைஃபிள் போடுவோம். ஒரு ரைஃபிள்லேயே கிட்டத்தட்ட 50 பேர் கிட்ட சாவறானுங்க. கிட்டத்தட்ட எத்தனை மரைனை கொன்னேன்னு எனக்கே தெரில. கீழே பாருங்களேன், 1000 மரைன் கிட்ட கொள்றேன். பாடி அப்போ எத்தனை பேர் இவனுங்க வந்துட்டு ஒருத்தனுக்கு இது 20 மரைன் வைக்கிறதுக்கு பதிலாக ஒருத்தன் வந்துட்டு 20 மரைன் அளவு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வச்சுருக்கலாம். ஏன் இப்படி பண்ணானுங்கன்னு தெரில. சரி ஓகே, ஆக்ஷன் மார்கன் எங்கே இருக்கிறான், அவனை தேடி போகணும். ரைஃபிள் தாங்க பிடிச்சிருக்கு, ஒரு அடியிலே செத்துறானுங்க பக்காவா. ஓகே மேப்பில் பார்ப்போம். கீழே எவனோ வரான், இவன் இன்னொரு கமாண்டர் போல். இருங்க இவனையும் போட்டு தள்ளுறோம். மை ஆர்டர்ஸ் ஆர் ஆன்சலேட் நியூ எக்ஸிக்யூட் டிசர்பேஸ் மீ. ஓகே நமக்கு இதெல்லாம் அச்சீவ்மெண்ட்லாம் தரானுங்க. கோபி வந்துட்டு சொல்கிறாரு இந்த கிராப்பி மரைன்ஸை வந்துட்டு அடின்ட்டு. எங்கே இருக்கு ஆக்ஷன் மார்கன் கிட்ட தான் தேடி போயின்னு இருக்கேன். அவன் எங்கே இருக்கிறானே தெரில, எங்கே போய் ஒழிச்சிருக்கான்ட்டு. தம்பி எங்கடா இருக்க மார்கனே? இந்த வீடியோ கொஞ்சம் லேகியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வந்துட்டு சரி பண்ணிடுறேன். ஒரு சில இடத்துல தான் லேகியாக இருக்கும். லேகி இல்லை, பின்னாடி வந்துட்டு அந்த எடிட்டிங் டவுன்லோட் ப்ராசஸ் இருக்கிறதுனால வந்துட்டு அப்படி தெரியுது. ரைஃபிள் போட்டு விடும். ஒரு மாதிரி 60 FPS சாலிடாக லாக் ஆகலை. எமுலேட்டர் போட்டு தான் ஆடுறேன் நான். ஏன்னா இந்த கேம் ஸ்டீமில் இல்லை, இப்போ ஸ்டோர்லேருந்து தூக்கிட்டானுங்க. PS விட்டா எமுலேட்டர் போட்டு ஆடினுக்கிறேன். PS3 எமுலேட்டரும் யூஸ் பண்ணலாம். ஆனால் PS3 எமுலேட்டர் யூஸ் பண்ணால் எனக்கு ஒரு மாதிரி பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு விட்டாலியே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே ஓ தொப்பியை கழட்டலாம், தொப்பியை போட முடியுமா? இது நல்லா இருக்கே தம்பி. ஒரே நிமிஷம், அவ்வளோதாங்க. உனங்க வந்துனே இருக்கிறானுங்க. ஆக்ஷன் மார்கனோட லொக்கேஷன் தெரிஞ்சிச்சு. இருங்க இப்போ நம்ம மார்கன் கிட்ட ஓடி போயிடுவோம். தம்பி மார்கன் வந்துட்டான், அவ்வளோதாங்க. ஆக்ஷன் மார்கன் எங்க அடிச்சிட்டாங்க. தம்பி வாங்கு. ஒரு ரைஃபிள் போட்டோம், பரவாயில்ல. ஹெல்த்து நல்லாவே குறையுது அவனுக்கு. எடுத்து தோலடா. இருங்க எவ்வளோ வந்துட்டு டேடி அடிக்கிறாங்க. அவன் சட்டி தலையா சித்து தொலை. கிஷுனு அட்டாக் இப்போ தான் வரும் போல். கிஷுனா அட்டாக்கு வெயிட் பண்ணுங்க தம்பி. பேக்குப்பா. அவ்வளோதாங்க. கிஷுனா அட்டாக் கேட்டுச்சு. தம்பி இருப்பா. அவ்வளோதாங்க. இப்போது நம்மளும் ஜோரோவும் வந்துட்டு ஒன்றாயிட்டுமா. கம் கேட்லிங் ஏங்க மஜாங்க. 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறானுங்க. பரவாயில்லையே, இதெல்லாமா இருக்கு. தம்பி அவன் அச்சுனேக்கிறாங்க. அவன் கம்நாட்டியை விட மாட்டான் பாருங்க. தம்பி சாவு பாணி. அவ்வளோதாங்க. அவனுக்கு லிட்டரலாக 10 HP தான் இருக்குது. இருங்க இவனை 2 அடி அச்சா செத்துருவான் அவன் மார்கனு. தம்பி இப்போ அந்த கிஷன் அட்டாக் வராதா? ஒரு ரைஃபிள் போட்டால் காலி ஆடுவான்னு நினைக்கிறேன். மார்கன் மேலே உள்ள ஏங்க மயக்கம் போட்டான்னு நினைக்கிறேன். கிட்ட போயிட்டு ஒரு அடி. அவ்வளோதான். செத்துட்டாங்க. அப்பா கட்சின் லோட் ஆயிடுச்சு. ஐஎம் ஆக்ஷன் மார்கன் கமாண்டர் ஆஃப் மரைன். ஓகே நாங்கள் இந்த நேரத்தில் ஃபன் பண்ணிட்டுக்கிறான் லூஃபி. மார்கன் கீழே உள்ளன்ட்டான். கன்னு வந்துட்டு அவன் மேலே ஒர்க் ஆகலைன்னா கட்டியை வச்சு கட் பண்ணுங்கன்றான். என்னங்க பின்னாடி வெட்ட வரான். வெட்டிட்டானா? இல்லைங்க ஜோரோங்க. எப்பா பேக்கப் அசிஸ்ட் நோ ப்ராப்ளம் கேப்டன். அவ்வளோதான். ஜோரோ வந்துட்டு லூஃபியை கேப்டனாக ஏற்றுக்கினாரு. அவ்வளோதான். இனிமேல்ட்டு ஜோரோ ஒரு பைரேட் ஆகிட்டாரு.
அந்த வில்லேஜை வந்துட்டு லூஃபியும் ஜோரோவும் சேர்ந்து காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அவங்க பைரட்ஸ்னால வந்துட்டு இது மறைனால வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியல. மரைன்ஸ் வந்துட்டு லூஃபிக்கும் ஜோரோக்கும் வந்துட்டு கடமைப்பட்டிருக்கானுங்க. ஆனால் வந்துட்டு அவனுங்க பண்ண வேலைக்கு வந்துட்டு அவனுங்களால பாராட்ட முடியாது. ஏன்னா வந்துட்டு அது மரைன்ஸ் வேலைக்கு அவனுங்க அகெயின்ஸ்டாக பண்ணுறது. கீழ் கோபியை வந்துட்டு கேட்குறானுங்க, இவன் வந்துட்டு உங்கள் க்ரூ மெம்பர் இல்லையான்ட்டு. கோபி வந்துட்டு நான் வந்துட்டு பைரட் க்ரூ இல்லைன்றான். நாங்கள் நடக்குது அப்படின்னு எனக்கு வந்துட்டு அவன் என்ன இப்போ வரைக்கும் என்ன பண்ணான்னு தெரியுன்றான். ஆல்விடான்ட்டு ஒரு பைரட் கிட்ட வந்துட்டு 2 வருஷமாக மாட்டின்னு இருந்தான். ஆனால் பட்னு கோபி போயிட்டு லூஃபி அடிச்சிட்டான். ஓகே வந்துட்டு லூஃபியும் கோபியும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்ற மாதிரி காட்டுறதுக்காக வந்துட்டு 2 பேரும் சண்டை போடுற மாதிரி மரைன்ஸ் முன்னாடி நடிக்கிறாங்க. கோபி வந்துட்டு சொல்கிறான் லூஃபி வந்துட்டு வேன்ட்டு தான் பண்ணான், எனக்காக பண்ணிக்கிறான், நான் வந்துட்டு தைரியம் வர வச்சுட்டு கேட்கணும் சொல்லிட்டு இது என்னையும் மரைன்ஸில் சேர்த்துக்கோங்க சொல்லிட்டு கோபி கேட்குறான். ஐ வில் பிகேம் அ மரைன் ஆஃபீஸர். நல்லா இருக்குங்க. ஆனால் இது ஒரு மாதிரி லோ கார்டிசால் கேமாக இருக்குது. ஒரு ஒன் பீஸ்லேயே ஒரு நல்ல கேம்னே சொல்லலாம். லோ எண்ட் டிவைஸ்க்குலாம் சப்போர்ட் ஆகுது. தேங்க்யூ வெரி மச். ஓகே லூஃபிக்கு நன்றி சொல்கிறான். நீங்கள் இது கவர்மெண்ட் லேப்டாப் வச்சுருந்தா கூட ஆடலாம். ஆனால் இன்னும் ஸ்டீமில் வந்துட்டு ஏற்ற முடியாது. நீங்கள் வேறு எல்லையாச்சும் தான் ஏற்றணும். எடுத்துக்காட்டாக்கா கடன் கூட சொல்லலாம். நமக்கு வந்துட்டு ஏ கிரேடு கொடுத்துருக்கானுங்க. டோட்டலாக 2000 ரூபா கொடுத்துக்கிறானுங்க. லெஜெண்டரி ஃபஸ்ட்டு இதை முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். க்ரூ லெவல். இதை வச்சு க்ரூ லெவல் ஏற்றலாம் போல். க்ரூ லெவல் க்ரோத். என்னடா இது ஸ்கில் போஸ்டர். பரவாயில்ல நல்லாவே பண்ணி வச்சுக்கிறானுங்க. யூ வாண்ட் ஓகே இந்த காயின்ஸை வச்சுட்டு கேரக்டர் லெவலப் பண்ணலான்னு நினைக்கிறேன். இருங்க நான் வந்துட்டு ரேண்டமாக லெவலப் பண்ண சொல்லியிருக்கேன். அது ஜோரோவுக்கு 4 காயின், லூஃபிக்கு 4 காயின், நாமிக்கு 4 காயின்னு கொடுத்து வச்சுக்கிறானுங்க. லோடாயின்னு இருக்குது. எல்லா பைரட்ஸோட ஃப்ளாகையும் காட்டுறானுங்க. இந்த பாட்டை வந்துட்டு இந்த இடத்துலேயே முடிப்போம். சரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன். பாய்.